வணக்கம். தலைப்புச் செய்திகள். அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற காங்கிரசார் சுமார் 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறையினர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வரவேற்கும் விதமாக நகங்களில் செஸ் ஒலிம்பியாட் சின்னத்தை வரைந்து அசத்தி வருகிறார் புதுச்சேரியை சார்ந்த பட்டதாரி பெண். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களின் பட கண்காட்சி திறந்து வைத்தார் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன். பிறந்தநாள் அன்று கூட ஓய்வெடுக்காமல் சட்டசபைக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் கேள்விக்கு சட்டசபைக்கு தான் வந்து நின்று கோலாக பதில் கூறிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா நேற்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் விடிய காலை முதல் அவரது வீட்டில் சந்தித்து வாழ்த்து கூறி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழக்கம் போல சட்டப்பேரவைக்கு வந்து அவரது அலுவலகத்தில் இருந்துவிட்டு திரும்பி சென்றார். அப்போது அங்கு வந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் முதலமைச்சரை பார்த்து காலை முதல் கூட்டத்தோடு இருந்துவிட்டு பிறந்தநாள் அன்று கூட ஓய்வெடுக்காமல் அசெம்பிளிக்கு வந்துள்ளீர்களே என்று கேள்வி எழுப்பியதற்கு சிரித்துக்கொண்டே அசெம்பிளிக்கு தான் வந்தேன் என்று கூறிவிட்டு சென்றார். பிறந்தநாள் அன்றாவது ஓய்வெடுக்கலாமே என எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த வீடியோ தற்போது அனைத்து சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலருமான குடும்பத்தினரோடு சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் NSJ ஜெயபால். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான ஜெயபால் அவர்கள் முதலமைச்சர் இல்லத்தில் அவரது குடும்பத்தாரோடு நேரடியாக சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரசின் நிர்வாகி ஜவஹர் உட்பட பலர் உடனிருந்தனர். அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி காங்கிரசார் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து இன்று காலை புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்திற்காக மிஷன் வீதி ஜென்மராகினி மாதா பேராலயம் அருகே காங்கிரசார் திரண்டனர். அங்கிருந்து காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட பலர் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு பதாதைகளோடு காங்கிரசார் ஆளுநர் மாளிகை நோக்கி முற்றுகையிட பேரணியாக வந்தனர். அவர்களை போலீசார் ஆம்பூர் சாலை சந்திப்பில் பேரிகார்ட் வைத்து தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட அனைவரும் பேரிகார்ட் மீது ஏறி நின்று மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருப்பினும் காங்கிரசார் பேரிகார்டையும் தாண்டி சென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200 பேரை போலீசார் கைது செய்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு IG சந்திரன் மற்றும் தொழிலதிபர் JRE குரூப் இளையராஜா, ஜெய்சங்கர் ஆகியோர் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறி முதல்வரின் படம் பொறித்த ஓவியத்தை பரிசாக வழங்கினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர், சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தொழிலதிபர்கள், ஏழை எளிய மக்கள் உட்பட அனைவரும் முதல்வரை சந்தித்து வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர்.
அந்த வகையில் ஐஜி சந்திரன் அவர்கள் முதல்வரின் படம் குறித்து ஓவியத்தை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சென்னையை சார்ந்த JRE குரூப் இளையராஜா, ஜெய்சங்கர் ஆகியோர் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதி அண்ணாதிடல் பின்புறம் அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் ஆடி மாதம் பிரம்மோற்சவ விழாவையொட்டி காலை கரகம் வீதி உலாவை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக தலைவர் ராகுல் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களின் பட கண்காட்சியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா கொண்டாட்டங்களின் ஒரு நிகழ்ச்சியாக நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களின் பட கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில கல்வி அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் முருகன், பட்டியலணி தலைவர் தமிழ்மாறன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், காமராஜர் நகர் தொகுதியின் தலைவி தனலட்சுமி, லாஸ்பேட்டை தொகுதியின் தலைவர் சோமு மற்றும் ஏராளமான பாஜகவின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக இளைஞர் அணியின் துணைத் தலைவர் உமாசங்கர், வல்லுநர் அணியின் துணை பொறுப்பாளர் ரமேஷ், கமலன், சீனிவாச பெருமாள், மோகன சுந்தரம், ரஞ்சித் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தசாலையில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் 22ஆம் ஆண்டு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மூலமாக சிறப்பு சலுகையோடு கூடிய சிகிச்சை அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போத்தீஸ் பொது மேலாளர் முன்னிலையில் பரிமாறப்பட்டது. புதுச்சேரியில் இயங்கி வரும் போத்தீஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பயனடையும் வகையில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை மூலமாக சிறப்பு சலுகைகளோடு கூடிய மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்ற நிகழ்ச்சி போத்தீஸ் வளாகத்தில் நடைபெற்றது. போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் அருண்மொழி, மனிதவள மேலாளர் மகேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் போஸ்கோ, மருத்துவர் வெங்கடேசன் மற்றும் சுகாதார சேவை துறை மேலாண் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து போத்தீஸ் நிறுவன ஊழியர்களுக்கு சிறப்பு சலுகையோடு சிகிச்சை பெறக்கூடிய பிரத்யேக அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனையில் அளிக்கப்படும் உயர் சிகிச்சை பற்றியும் சேவைகள் பற்றியும் மருத்துவர்கள் போஸ்கோ மற்றும் வெங்கடேசன் ஊழியர்களிடையே விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள், நிர்வாக அதிகாரிகள், போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி FL2 மதுபான வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி FL2 மதுபான வியாபாரிகள் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாலாஜி திரையரங்கம் அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சங்க நிர்வாகிகள் வழங்கினர். இதில் சங்க நிர்வாகிகள் சுதாகர், கலியமூர்த்தி, சிவசங்கர், கண்ணன், அருண், விக்னேஷ், உதயா மற்றும் பாண்டி செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையில் நடைபெற்று வரும் நிலையில் அதனை வரவேற்கும் வகையில் புதுச்சேரியை சார்ந்த நக அலங்காரம் செய்யும் பட்டதாரி பெண் ஒருவர் நகங்களில் செஸ் போர்ட் மற்றும் செஸ் ஒலிம்பியாட் சின்னமான தம்பியின் படங்களை வரைந்து அசத்தி வருகிறார். மத்திய மற்றும் தமிழ்நாடு மாநில அரசின் ஏற்பாட்டில் மாமல்லபுரத்தில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 187 நாடுகளை சார்ந்து 2500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் முதன்முறையாக சர்வதேச அளவிலான செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுவதால் பல்வேறு தரப்பினரும் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வரவேற்று வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியை சார்ந்த நக அலங்காரம் செய்யும் பட்டதாரி பெண் ஒருவர் நகங்களில் செஸ் போர்ட் மற்றும் செஸ் ஒலிம்பியாட் சின்னமான தம்பி உருவம் ஆகியவற்றை நகங்களில் வரைந்து புதுவிதமாக வரவேற்றுள்ளார். புதுச்சேரி அரவிந்தோ வீதியில் நக அலங்காரம் செய்து வரும் பட்டதாரி பெண் நந்தினி என்பவர் பல்வேறு காலங்களில் சமூக விழிப்புணர்வோடு கூடிய பல்வேறு ஓவியங்களை தன் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் நகங்களில் வரைந்து அலங்காரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தற்போது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையில் நடைபெற்று வரும் நிலையில் அதனை வரவேற்கும் விதமாக அவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு செஸ் போர்ட், செஸ்ஸில் பயன்படுத்தப்படும் ராஜாராணி, சிப்பாய், மந்திரி போன்ற காய்கள் மற்றும் செஸ் ஒலிம்பியாட் சின்னமான தம்பி உருவம் ஆகியவற்றை தத்ரூபமாகவும் துல்லியமாகவும் நகங்களில் வரைந்து அசைத்து வருகிறார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பில் திருமலையி கபாலீஸ்வரர் கோவில், சென்னை பார்த்தசாரதி கோவில், சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கோவில், சென்னை மற்றும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நுழைவு வாயில் முன்பு இனிப்பு பலகாரமும் உணவும் வழங்கப்பட்டன. இதனை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பாலமுருகன், குமரன், அன்பரசன், சாம்ராஜ், மூர்த்தி, அலெக்ஸ் ஆகிய வழக்கறிஞர்கள் பங்கேற்று வழங்கினர். திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு தலைவர் இசைக்கலைவன் பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர். மேலும் அவருக்கு துணைநிலை ஆளுநர், சபாநாயகர், அமைச்சர்கள் உட்பட பலர் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். அந்த வகையில் திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தலைவர் இசைக்கலைவன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டசபை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
பிள்ளைத்தோட்டம் ஆனந்த் முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு முத்துப்பல்லக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. பிள்ளைத்தோட்டம் ஆனந்த் முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு முத்துப்பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அலங்காரம், சக்தி கரக்கம் வீதி உலா, கூழ்வார்த்தல், கும்பம் கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முத்துப்பல்லக்கு ஊர்வலம் திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், காமராஜர் சாலை வழியாக கோவிலை வந்தடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. பெரிய கன்னிக்கோவில் ஸ்ரீ பச்சைவழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக கொடியேற்றத்தோடு தொடங்கியது. பாகூர் கொம்யூன் பெரிய கன்னிக்கோவில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா உற்சவம் கொடியேற்றத்தோடு தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையோடு தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, மகா பூர்ணாகிதி இவைகளை தொடர்ந்து கொடி கம்பத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் குடும்பத்தினர் மற்றும் அசோக் தனவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியுடன் ஆலயத்தை வலம் வந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து கொடிமரம் மற்றும் அம்மன் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டி தீமிதிக்கும் பக்தர்கள் காப்பு கட்டி அவர்களது விரதத்தை மேற்கொண்டனர். தொடர்ந்து அசோக் தனவேல் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனையடுத்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவானையோடு வீதி உலா நடைபெற்றது. இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, இந்திராணி தனவேலு, அசோக் தனவேலு மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து நாள்தோறும் உபயதாரர்கள் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து வீதி உலாவும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதன் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா வருகின்ற 12/8/2022 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 13/8/2022 சனிக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் தெப்பல் திருவிழாவும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் தனசேகரன், துணைத் தலைவர் ஜீவ கணேஷ், செயலாளர் கலிய பெருமாள், பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் கனகராஜ், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். மேலும் ஆலய பூசாரிகள் ராஜகோபால், நாகரத்தினம், காசிநாதன், ஞானதேவன், ரங்கநாதன், வேல்முருகன், தினகரன், ஆலய சமையற்காரர்கள் ஆகியோரும் செய்து வருகின்றனர். மணவெளி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்தோடு தொடங்கி அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து உபயதாரர்களால் அம்மன் யானை வாகனம், சிங்க வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் நடைபெற்ற குதிரை வாகன வீதி உலாவில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆலய முன்னாள் அறங்காவலர் குழுவின் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் ஆலய அறங்காவலர் குழுவினர் சார்பில் அவருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் SPS சுரேஷ்குமார் மற்றும் அறங்காவலர் குழுவினர், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் NR காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு
பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி, பெண்களுக்கு தையல் எந்திரம், புடவை, அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் அவரது சொந்த செலவில் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியூர் கூடப்பாக்கம் மெயின் ரோடு அருகே ஹைப்போ ஸ்டைல் துணிக்கடையின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கூடப்பாக்கம் மெயின் ரோடு ரயில்வே கேட் அருகில் புதிதாக ஹைப்பர் ஸ்டைல் துணிக்கடையின் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஷோரூமில் குழந்தைகளுக்கான ஆடைகள் திறப்பு விழாவை முன்னிட்டு அனைத்து ஆடைகளுக்கும் 25% தள்ளுபடி மற்றும் சிறப்பு பரிசு உண்டென நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மேலும் இங்கு ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான உயர்தரமான ஆடைகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஆடைகளை 25% தள்ளுபடியோடு பெற்று சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர்கள் இன்முகத்தோடு வரவேற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியூர் மார்க்கெட் அருகே அமர்ந்திருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் உற்சவத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 94ஆம் ஆண்டு செடில் மகர்ச்சா விழாவினை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா பல்வேறு அலங்காரத்தோடு நடைபெற்று வருகின்றன. அதைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழாவில் இரவு சுவாமி வீதி உலாவில் அரங்கர் ஆனந்த சயனம் நடைபெற நிலையில் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பிரசாதம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதில் லட்சுமி திருமண நிலைய நிறுவனர் உபயதாரர் உலகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 72வது பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம், வழிபாடுகள், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் வீராம்பட்டினம் கடற்கரைக்கு சென்று அங்கே மீன் விற்கும் பெண்கள் அனைவருக்கும் அவரது சொந்த செலவில் அலுமினிய கூடைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இடையார்பாளையம் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதியின் தலைவர் மனோகரன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புடவை, சர்க்கரை, அன்னதானம் உள்ளிட்டவற்றை வழங்கினார். மேலும் அப்பா பைத்தி சுவாமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி தீப வழிபாடுகள் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், தொகுதியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் செய்திருந்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் அக்ரி கணேஷ் தலைமையில் அன்னதானம் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில்
தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தலைவருமான அக்ரி கணேஷ் தலைமையில் கிருஷ்ணமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ரமேஷ், பச்சையப்பன், செந்தில், செல்வம் ஆகியோரது முன்னிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தவளக்குப்பம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் அக்ரி கணேஷ் செய்திருந்தார். அபிஷேக பாகம் போத்தியம்மன் ஆலயத்தில் சக்தி கரகம் வீதி உலா நடைபெற்றது. அரிங்குப்பம் கொம்யூன் அபிஷேக பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ போத்தியம்மன் ஆலயம் ஆடி மாத திருவிழா மிக சிறப்பாக தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையோடு தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு காப்பு கட்டியவுடன் செடி போடும் பக்தர்கள் காப்பு கட்டி கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி மலர்களால் கரகம் அலங்கரித்து வீதி உலா நடைபெற்றது. சக்தி கரகத்திற்கு தெருவெங்கும் பொதுமக்கள் பாத பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து கும்பம் படைத்தலும், வெள்ளிக்கிழமை ஊரணி பொங்கல் மற்றும் செடல் போடுதல் நிகழ்ச்சியும், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விமானத்தில் அம்மன் வீதி உலாவும், தொடர்ந்து 4 நாட்கள் உபயதாரர்கள் மூலமாக அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விமானத்தின் அம்மன் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை 4 உபயதாரர்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் உரிமை, சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் புதுச்சேரி சார்பில் பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் உரிமை, சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் புதுச்சேரி சார்பில் பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டார். மற்றும் அமைப்பின் தலைவர் செந்தில்குமார், துணை செயலாளர் மனோகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிச்சைவீரன்பேட் பகுதியில் உள்ள மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடில் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் உள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாத பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியொட்டி அம்மனுக்கு மகா அபிஷேகம், தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் செடில் குத்திக் கொண்டு நேர்த்தி கடனை பூர்த்தி செய்தனர். மேலும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற காங்கிரசார் சுமார் 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறையினர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வரவேற்கும் விதமாக நகங்களில் செஸ் ஒலிம்பியாட் சின்னத்தை வரைந்து அசத்தி வருகிறார் புதுச்சேரியை சார்ந்த பட்டதாரி பெண். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களின் பட கண்காட்சி திறந்து வைத்தார் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.